ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக 10 நிமிஷத்தில் தயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்புறம் அரிசி ஒரு 2 ஸ்பூன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அரிசி வதக்கும்போது பொரி மாதிரி வரும், அந்த அளவுக்கு வதக்கணும். சீரகம் ஆட் பண்ணிட்டேன், 1 ஸ்பூன். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணணும், புளி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. மஞ்சள் ஒரு சிட்டிகை. நல்லா காஞ்சிட்ட பின்னாடி மிக்சிக்கு போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி அதே கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகிட்ட பின்னாடி அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். சால்ட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அந்த கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி அந்த மேலே அந்த பபுள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போகணும். நல்லா கொதிச்சுட்டு கொதி வந்த பின்னாடி குழம்ப இறக்கி வச்சுட்டு ஒரு வானலில் பச்சை பயிறு போட்டு அது நல்லா நிறம் வந்து மாறணும். இந்த நிறம் காமிக்கல அந்த மாதிரியே வறுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட் வரும். இதுக்கு பதிலாக
கீரை பொரியலும் நம்ம ஆட் பண்ணலாம். உருண்டை பிடிச்சிட்டு குழம்புல போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குழம்ப நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த பச்சை பயிறு அதையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அது கூட அது கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஆறிடுச்சுன்னா அப்புறம் தயிர் ஊற்றலாம். நல்லா ஜில்லுன்னு ஆகிட்ட பின்னாடி தயிர் ஊற்றினா தயிர் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. சூடாக ரைஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ரைஸு களி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.